தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எசேக்கியேல் 9 அதிகாரம் 4 கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரு செயல் என்னவென்றால், நாமும் எருசலேம் நகரத்தில் எங்கும் உருவப் போய் அங்கு செய்யப்படும் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுது அவர்களுக்காக திறப்பில் நிற்கின்ற உபவாசித்து ஜெபிக்கின்ற அந்த மனிதர்களை பார்த்து அவர்களை என்னுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் நெத்தியில் அடையாளம் போடு என்று அந்த எசேக்கியேலுக்கு சொன்னது போன்று நம்மிடமும் கர்த்தர் என்ன கூறுகின்றார் தெரியுமா? நீங்கள் வசிக்கின்ற அந்த நாட்டில், தேசத்தில், அந்த ஊரில், உங்கள் அருகில் எனக்கு பிரியமற்ற காரியங்கள் நடக்கிறதே, அதை நீங்கள் அனுதினமும் பார்த்து அதற்காக தினமும் அழுது உபவாசித்து ஜெபியுங்கள். அப்பொழுது நான் உங்களுடைய நெற்றிகளில் எனது அடையாளத்தை போட்டு அவர்களுக்கும் உங்களுக்கும் வேறுபாட்டை உண்டு பண்ணி நீங்கள் என் பிள்ளைகள் என்று உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று நம்மிடம் ஆதங்கப்பட்டு கூறுகின்றார். பிரியமானவர்களை, யோசித்து பாருங்கள். நம் அருகில் நடக்கின்ற, நம் தேசத்தில், நம் நாட்டில், ஊரில், பக்கத்தில் நடக்கின்ற அருவருப்புகளை நாம் பார்த்து கண்டுகொள்ளாமல் செல்கின்றோம். அப்படித்தானே? என்றாவது அதை பார்த்த உடனே பெருமூச்சு விட்டு, கர்த்தாவே இப்படி அருவருப்பு நடக்கின்றதே என்று என்றாவது கண்ணீர் விட்டு அதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறோமா? நமக்கு தேவை என்றால் அழுவோம், உபவாசிப்போம். அப்படித்தானே? ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், அப்படி இல்லை என் அன்பு சகோதரனே சகோதரியே. கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் பக்கத்தில் உள்ள அந்த அருவருப்புகளை பார்த்து நீ அழுது மன்றாடி பெருமூச்சு விடு. அப்பொழுது உன் நெற்றியில், உன் சந்ததிகளுடைய நெற்றியில், நீங்கள் என்னுடையவர்கள், என்னால் வேறுபடி பிடிக்கப்பட்டவர்கள், என்னுடைய சந்ததி என்ற முத்திரையிட்டு உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நான் 1000 தலைமுறை மட்டும் என் ஜனமாக ஏற்றுக்கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஆகவே நாம் இன்றிலிருந்து நமக்காகவே அழுது புலம்புவதை, உபவாசிப்பதை விட்டுவிட்டு தேசத்திற்காக, பக்கத்தில் உள்ள மக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அழுது ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் நம் நெற்றியில் முத்திரையிட்டு அவருடைய ஜனமாக சேர்த்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து பிறருக்கு சாட்சியாக நிறுத்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு அருமையான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் இவ்வளவு நாளும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுதிருப்போம், வாசம் இருந்திருப்போம் அப்பா. ஆனால் அழிந்து போகின்ற ஆத்மாக்களை அருவருப்புகளுக்காக நாங்கள் கண்ணீர் விடவில்லை. சாதாரணமாக வேண்டுமென்றால் ஒரு சில ஜெபம் செய்திருப்போம் அப்பா. ஆனால் அப்படியே அவர்களுக்காக கண்ணீர் விட்டு பெருமூச்சு அழுது அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்றிலிருந்து எங்களுக்காக பண்ணுகிற அந்த ஜெபத்தையும் அந்த அழுகையையும் பெருமையையும் விட்டுவிட்டு அழிந்து போகின்ற அந்த ஆத்மாக்களுக்காக, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் நாட்டிற்காக, உமக்கு பிரியமற்ற செயல்கள் நடைபெறுகின்ற அந்த காரியங்களுக்காக நாங்கள் அழுது மண்டாடி ஜெபிப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதியெடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை அப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதய பக்குவத்தை தாங்க, மன ரம்யத்தை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.